அனுப்பித்து போராடி கொண்டிருக்கின்ற விவசாயிகளுக்கு நம்முடைய ஆதரவை மட்டுமல்ல, அவருடைய கோரிக்கைகள் எல்லாம் நாம் மத்திய அரசில் வலியுறுத்தியிருக்கிறோம். ஏற்கனவே புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் மத்திய அரசில் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அறிக்கை மூலமாகவும் தந்திருக்கிறோம். ஆகவே இந்த போராட்டம் சம்பந்தமாக நம்முடைய தமிழக அரசு அதற்கு உறுதுணையாக இருப்பது மட்டுமில்லாமல் அவர்கள் என்னென்ன கேட்கின்றார்களோ அத்தனை கோரிக்கைகளையும் ஏற்கனவே இதயம் புரட்சித் தலைவி அம்மா முதற்கொண்டு இப்போது இருக்கின்ற முதல்வர் முதற்கொண்டு அத்தனை கோரிக்கைகளையும் நாங்களும் வலியுறுத்தி வருகிறோம் என்பதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொல்லிதான் நானும் மரியாதைக்குரிய துணை சபாநாயகர் அவர்களும் நம்முடைய வேளாண்மைத்துறை இயக்குநர்களும் இங்கே வந்திருக்கிறோம். இப்போது போராடி கொண்டிருக்கின்ற விவசாய தலைவர் அவர்களையும் மற்றவர்களையும் பார்த்து மனம் வேதனைப்பட்டோம். மரியாதைக்குரிய அருமை அண்ணன் நம்முடைய துணை சபாநாயகர்கள் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் விளக்கமாக பதிலளித்தார்கள். எங்களுடைய இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் விவசாயிகளை காக்கின்ற, விவசாயிகளுக்காக வாழ்கின்ற புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த அரசு அரணாக இருந்து காவல் தெய்வமாக இருந்து அவர்களை காத்து வருகிறது. ஆரம்பத்திலிருந்தே அம்மா உயிரோடு இருந்த போது நம்முடைய குறுவை தொகுப்பு திட்டத்திற்கு 54 கோடியும் அதற்கு பிறகு சம்பா தொகுப்பு திட்டத்திற்கு 64 கோடியும் வாரி வழங்கினார்கள். அதோடு மட்டுமல்ல 5098 கோடி ரூபாயை 5598 கோடி ரூபாயை அந்த சிறு குறு விவசாயிகளுக்கு அந்த கடனை தள்ளுபடி செய்து அவருடைய வாழ்வுக்கு ஒளியை ஏற்றியவர் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதோடு மட்டுமல்ல, மத்திய அரசு நிவாரண நிதி வழங்கினாலும் வழங்காவிட்டாலும் அவர்கள் அதை எதிர்பார்க்காமல் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் 2247 கோடி ரூபாய் நிவாரண நிதியாக வழங்கி ஒவ்வொரு விவசாயிக்கும் ஏக்கர் ஒன்றுக்கு 5465 ரூபாயை வறட்சி நிவாரணமாக வழங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுடைய எதிர்கால வாழ்வை கருதி இன்றைக்கு அனைத்து விவசாய முன்னோடி திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறார்கள் நம்முடைய தமிழக முதல்வர்கள். அதாவது செஞ்சுட்டு, அதாவது இவங்க என்னென்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அத்தனை கோரிக்கை நாங்களும் வச்சிருக்கோம். அம்மா மேலாண்மை வாரியம் வைக்கணும்னு அம்மா கேட்டாங்க, அதை தான் அவங்களுக்கு கேட்கறாங்க. அனைத்து கடனையும் இவங்க தள்ளுபடி செய்யணுங்கிறாங்க. அது தேசிய வங்கி செய்யணும், அது மத்திய சர்க்கார் தான் செய்யணும். இன்னைக்கு சொல்றேன், உனக்கு எல்லாருக்குமே தெரியும், எங்களுடைய தமிழக முதல்வர் கெஞ்சி கேட்டு குடிக்காதாவது குடிநீருக்காவது தண்ணீர் கொடுங்கள் என்று கேட்டார்கள். 2 TMCக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு உச்சநீதிமன்றம் ஆணையிட்டது. இதுவரை கர்நாடக அரசு கொடுக்கவில்லை. அதை நீங்கெல்லாம் தெரியும், உங்களுக்கெல்லாம் அறிந்திருக்கும். குடிநீருக்கே கஷ்டப்படுகின்ற நிலையில் இந்த நிலைமை இருக்கிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழக முதல்வர்கள் வறட்சி நிவாரணத்தை விவசாயிகளை காப்பதற்கும் ஒரு பக்கம் மக்களை காப்பதற்கு குடிநீர் பிரச்சனையை போர்க்கால அடிப்படையில் இன்றைக்கு அதை நிறைவேற்றி செயல்படுத்தி வருகிறார்கள். தமிழக மக்களுக்கும் தமிழக விவசாயிகளுக்கும் புரட்சித் தலைவி அம்மா அரசு என்றைக்குமே காவல் தெய்வமாக இருந்து வருகிறது என்பதை நான் எடுத்து சொல்கிறேன். நாங்க கேட்டது 39,705 கோடி கேட்டோம். ஆனா கொடுத்திருக்கிறது 1747 கோடி கொடுத்திருக்காங்க. அது அண்ணன் சொன்னாப்புல மேலும் வலியுறுத்துவோம். நம்முடைய முதல்வர் அதுக்குள்ள நடவடிக்கை எடுத்துட்டு வர்றாரு. இன்னும் ஒண்ணு, இன்னைக்கு கூட தமிழக முதல்வர் எங்களை அனுப்பிட்டு அங்க உயர் அதிகாரிகளையும் மூத்த அமைச்சர்களை வச்சு வறட்சி சம்பந்தமாகவும் மற்றும் மத்திய அரசு அணுகுமண்டி சம்பந்தமாக கூட்டு நடந்து கொண்டிருக்கிறது தெரிவித்துக் கொள்கிறேன். கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள் தங்களுடைய தற்கொலை விவசாயிகளுடைய தற்கொலை விவகாரத்தை வெளிப்படையா சொல்றாங்க. தமிழக அரசு மட்டும் ஏன் சொல்ல மறுக்கிறாங்க? தமிழக அரசு தமிழக விவசாயிகளுடைய தற்கொலை விவகாரத்தை